வணக்கம். 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோட இந்த காணொளிக்கு உங்கள வரவேற்கிறேன். குளிர்காலங்கள்ல தோட்ட வேலை பெருசா இருக்காது. ஆனா, நம்ப சும்மா இருக்கிறதில்ல. தூங்காம தூங்கி சுகம் காண்பது எப்போது என்பதுக்கு விடை தெரியாம, இந்த மேதாவி மனசு, அதான் மேல் தாவி மனசு, இன்னும் ஒரு 4 வீட்டு செடிய வளர்த்தா தான் என்ன? அப்படிங்கிற ஆர்வம் மிகவே வாங்கின வீட்டு செடிகள் தான் இது. இத பார்த்துட்டே வரும்போது கவனிச்சிருப்பீங்க. ஒரே குடும்பம் தான். ஆனா, வேற வேற பேர்கள்ல, வேற வேற அமைப்பும், நிறமும் கொண்ட செடிகள, இயற்கை அதன் போக்குல அழகான மாற்றங்கள செஞ்சிருந்தாலும், மனிதனும் சும்மா இல்லாம அழகு கூட்டுகிறேன் அப்படிங்கிற பேர்ல நெறைய மாற்றங்கள் செஞ்சிருக்கதாவும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி பல்வேறு நிறங்கள், வடிவங்கள், அடையாளங்களோட இருக்கக்கூடிய இந்த செடிகள் மூலமா இயற்கை நமக்கு உணர்த்துவது, "எல்லோரும் ஒண்ணு மக்கா, போக போறது மண்ணு மக்கா" அப்படிங்கிற தத்துவம் தான். இத முழுவதுமா புரிஞ்சுகிட்ட ஒரு மூத்த குடி நம் தமிழ் குடி. ஜாதி, மதத்துக்கு அப்பாற்பட்டு தமிழ், தமிழர் என்கிற ஒரே அடையாளத்தோட ஒரு பெரும் விழாவா கொண்டாடப்படுறது தான் இந்த பொங்கல் திருவிழா.
ஒரு காலத்துல போகி பண்டிகை அப்படிங்கிறது இந்திரனுக்கு எடுக்கும் ஒரு விழாவா இருந்திருக்கு. அது 28 நாளா கொண்டாடி இருக்கிறாங்க. இப்ப அது சுருங்கி போய் 1 நாளா முடிஞ்சு போச்சு. இத உணர்ந்த ஒரு தமிழறிஞர், "பொங்கல் இப்போ மங்கலாயிடுச்சு" அப்படின்னு வருத்தத்த தெரியப்படுத்தியிருந்தாரு. வருகிற பொங்கல் நமக்கு "கார் உலாவும் வானமும், நீர் உலாவும் ஏரியும் கருணை காட்டும் காலமா அமையும்" அப்படின்னு நம்புறேன். "பையச் சென்றால் வையந் தாங்கும்" அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப எதையும் ஒரு நிதானத்தோடும், ரசனையோடும் கடந்து செல்வோம். "காதலினால் மானுடர்க்கு கவிதையுண்டாம், கானம் உண்டாம், சிற்பமுதற் கலைகளுண்டாம், ஆதலினார் காதல் செய்வீர் உலகத்தீரே" அப்படின்னு சொன்ன பாரதி போல, இந்த இயற்கைய பெரும் காதல் கொண்டு நேசித்திருப்போம். மற்றும் ஒரு காணொளியில் சுவாரஸ்யமான விடயங்களோடு இணைந்திருப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.